விக்ரமின் அந்த அதிரடியான அணைப்பில் நித்யா ஒரு நிமிடம் உறைந்து போனாள். அலுவலகத்தின் அந்த ஏசி குளிரையும் மீறி விக்ரமின் உடலின் சூடும் அவனது இதய துடிப்பின் வேகமும் அவளுக்கு ஒரு புதுவிதமான சிலிர்ப்பை தந்தது. விக்ரம் அவளது தோள்களை பற்றி மெல்ல தள்ளி நிறுத்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். என்ன நித்யா, இப்போவாவது அந்த சார் பட்டம் விலகுமா, இல்ல இன்னும் நான் உனக்கு சார் தானா என்று அவன் குறும்புடன் கேட்க நித்யா முகத்தை சிவக்க வைத்துக் கொண்டு, இல்ல விக்ரம், நீங்க எவ்வளவு பிடிவாதமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆபீஸ்ல இப்படி பண்ணா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று முணுமுணுத்தாள். விக்ரம் அவளது கன்னத்தை கிள்ளினான். இது பிடிவாதம் இல்லடி, உரிமை. சரி, இப்போ நேரா அர்ஜுன் கிட்ட பேசிடலாம். அவன் இப்போ கீழே அவனோட கேபின்ல தான் இருப்பான், நீயும் என் கூட வா என்று அவளது கையை பிடித்துக் கொண்டு லிப்டை நோக்கி நடந்தான். அர்ஜுன் கேபினுக்குள் அவர்கள் நுழைந்த போது அர்ஜுன் ஏதோ ஒரு பிசினஸ் மேகசினை புரட்டி கொண்டிருந்தான். விக்ரமையும் நித்யாவையும் பார்த்ததும் அவன் புன்னகையோடு எழுந்தவன், என்னன்னா திடீர்னு யார் ரூமுக்கு வீசிட்டு? நித்யா, நீ வாங்க உட்காருங்க என்றான். விக்ரம் நேராக விஷயத்திற்கு வந்தான். அர்ஜுன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நாம நம்மளோட அந்த புது பங்களாவுக்கு மாறிடலாம்னு இருக்கேன். சித்துவும் கையிலும் அவங்க வாழ்க்கைய தனியா தொடங்கட்டும். நாம 4 பேரும் அந்த பெரிய வீட்டுல இருக்கிறது தான் சரி என்று சொன்னான். அர்ஜுன் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு, நிஜமா எனக்கும் இதுதான் நான் தோணுச்சு. அந்த வீடு நம்மளோடது, அங்க நம்ம சுதந்திரமா இருக்கலாம். ஆனா அதுக்கு வித்யா சம்மதிக்கணுமே. அவளுக்கு காலேஜ் அங்கிருந்து கொஞ்சம் தூரமா இருக்குமோன்னு யோசிக்கிறேன் என்றான். வித்யாவை நான் பாத்துக்கிறேன்டா. அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு தரேன். அந்த அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டுல நீயும் வித்யாவும் ராணி ராஜா மாதிரி இருக்கலாம். நித்யாவுக்கும் அங்க போறதுல இஷ்டம்தான் என்று விக்ரம் சொல்ல நித்யா மெல்ல தலையசைத்தாள். அர்ஜுன் சிரித்து கொண்டு, அண்ணா சொன்னா அதுக்கு மறுபேச்சு ஏது? ஓகே அண்ணா, நாம அந்த வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிடலாம். வித்யா கிட்ட இன்னைக்கு நைட்டே நான் பேசுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், அங்கேயும் நீங்க நித்யாவை போட்டு இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்க கூடாது என்று விக்ரமை பார்த்து கண் சிமிட்டினான். விக்ரம் ஆக்ரோஷமாக சிரித்தவன், அவளை மிரட்டுறதும் கொஞ்சுறதும் இந்த விக்ரமோட தனிப்பட்ட விஷயம்டா. நீ உன் வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு நித்யாவின் கையை பிடித்துக் கொண்டு மீண்டும் தன் அறைக்கு திரும்பினான். வழியில் விக்ரம் அவளது காதோரம் குனிந்து, பாத்தியா அர்ஜுன் எவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டான். இனிமே அந்த அரண்மனை வீட்டுல நம்மளோட ஆட்சிதான். அங்க உனக்குன்னு ஒரு தனி உலகத்தையே நான் உருவாக்கி வச்சிருக்கேன் என்று சொல்ல நித்யா அவனது அந்த தீராத காதலையும் எதிர்கால கனவுகளையும் நினைத்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அன்று மாலை அலுவலகம் முடிந்ததும் விக்ரம் நித்யாவை தனது காரில் அழைத்துக் கொண்டு அந்த புதிய பங்களாவை காட்ட அழைத்து சென்றான். அது சென்னையின் ECR சாலையில் அமைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான கடற்கரை பங்களா. அதன் வாசலில் நின்றபோது நித்யா மலைத்து போனாள். விக்ரம், இது வீடா இல்ல அரண்மனையா என்று அவள் வியக்க, விக்ரம் அவளை தூக்கி அணைத்துக் கொண்டு, இதுவும் ராஜ்ய நித்யா என்று மெல்ல அவளது இதழ்களில் முத்தமிட்டான். அலுவலகம் முடிந்து இரவு சித்தார்த் வீட்டிற்கு திரும்பியதும் அர்ஜுன் தனது அறைக்குள் நுழைந்தான். வித்யா அப்போதுதான் தனது 3ஆம் ஆண்டு செமஸ்டர் தேர்வுக்கான சில கடினமான பாடங்களை படித்து களைத்து போய் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அர்ஜுன் உள்ளே வந்ததும் அவளது சோர்வான முகத்தை பார்த்து விட்டு மெல்ல அருகில் சென்று அமர்ந்தான். என்ன வித்யா, ரொம்ப நேரமா படிச்சிருக்கிட்டு இருக்கியா அண்ணா? முகம் அப்படியே வாடி போயிருக்கே என்று அவன் அக்கறையுடன் கேட்க, வித்யா அவனது தோளில் தலையை சாய்த்து கொண்டவள், ஆமா அர்ஜுன், இந்த 3rd இயர் சிலபஸ் ரொம்ப டஃப்பா இருக்கு. அதுவும் அந்த புது ப்ரொஃபசர் கொடுக்கிற அசைன்மெண்ட்டை முடிக்கவே முடியல என்று சலித்து கொண்டாள். அர்ஜுன் அவளது கைகளை பிடித்து வருடி விட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வித்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு ஆபீஸ்ல விக்ரம் அண்ணன் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நாம 4 பேரும், அதாவது அண்ணன், நித்யா அண்ணி, அப்புறம் நாம 2 பேரும் நம்மளோட ECR பங்களாவுக்கு மாறிடலாம்னு இருக்கோம். சித்துவும் கையிலும் இங்கேயே இருக்கட்டும். நாம நம்மளோட அந்த பெரிய அரண்மனைக்கு குடியேறலாம்னு அண்ணன் சொல்றாரு என்றான். வித்யா திடுக்கிட்டு நிமிர்ந்து அமர்ந்தான். என்னது, அங்கயா? அர்ஜுன், அது ரொம்ப பெரிய வீடாச்சே. அங்க நம்ம 4 பேர் மட்டும் எப்படி இருக்கிறது? அதுவும் இல்லாம எனக்கு அங்க இருந்து காலேஜ் போக ரொம்ப தூரமாகுமே என்று தனது தயக்கத்தை சொன்னாள். அர்ஜுன் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டு, தூரத்தை பத்தி நீ கவலைப்படாத வித்யா. உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கார் அண்ட் டிரைவர் நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஆனா அந்த வீட்டுல இருக்க சுதந்திரமே தனி வித்யா. அங்க உனக்குன்னு ஒரு பெரிய லைப்ரரியே செட் பண்ணியிருக்கேன். நீ நிம்மதியா அங்க உட்காந்து படிக்கலாம்.
அதுவும் இல்லாம அண்ணியும் கூட இருப்பாங்கல்ல, உனக்கு துணையா இருக்கும் என்று அவளை சமாதானப்படுத்தினான். வித்யா மெல்ல யோசித்தவள், விக்ரம் அம்மா எடுத்த முடிவுன்னா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். நித்யா அக்காவே ஓகே சொல்லிட்டாங்களா என்று கேட்க அர்ஜுன் சிரித்தான். ஆமா வித்யா, அண்ணி முதல்ல தயங்கினாங்க. ஆனா அண்ணனோட அந்த அதிரடி அன்புக்கு முன்னாடி அவங்களால மறுக்க முடியல. அண்ணன் அண்ணிய ஒரு மகாராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி நானும் உன்னை என் ராணியா அங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒத்துப்பியா என்று அவளது காதோரம் குனிந்து கேட்க வித்யா அவனது கண்களை பார்த்து, நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் நான் வருவேன் அர்ஜுன். நீங்க பக்கத்துல இருந்தா எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்ல அர்ஜுன் அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தவன், சரிடி, நாளைக்கே நம்ம பேக்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம் என்று உற்சாகமாக சொன்னான். அர்ஜுன் வித்யாவின் நெற்றியில் அந்த நீண்ட முத்தத்தை பதித்த போது வித்யாவுக்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதி பரவியது. அர்ஜுன் அவளது கைகளை பற்றி மெல்ல வருடி கொண்டே, அதான் ஏன் சமத்து வித்யா, நாம சீக்கிரமே அந்த புது வீட்டுக்கு மாற போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு பெரிய விசேஷம் நடக்கணுமே என்று கண்டித்தான். வித்யா புரியாமல் அவனை பார்க்க அர்ஜுன் அவளை தன் பக்கம் இன்னும் நெருக்கமாக இழுத்து அணைத்து கொண்டவன், ஹே, விக்ரமணனுக்கும் நித்யானிக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாமா? அந்த வேலையை இந்த சித்தார்த் வீட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு. அண்ணனோட கல்யாணத்தை இந்த வீட்டுல ஒரு திருவிழா மாதிரி நடத்தி முடிச்சுட்டு அப்புறமா நாம 4 பேரும் அந்த புது அரண்மனைக்கு கெத்தா குடி போகலாம். என்ன சொல்ற என்று அவன் கேட்க வித்யா உற்சாகத்தில் துள்ளி குதித்தாள். நிஜமாவா அர்ஜுன்? அக்காக்கும் மாமாக்கும் கல்யாணம் நடக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கைலாக்கா கிட்டையும் சித்துக்கிட்டையும் சொல்லிட்டீங்களா என்று அவள் ஆர்வமாக கேட்க அர்ஜுன் அவளது மூகை தொட்டி ஆட்டி, எல்லாம் சொல்லியாச்சு வித்யா, இன்னைக்கு நைட்டே சித்துக்கிட்டையும் பேசி முகூர்த்த தேதியை குறிக்க போறாங்களாம் என்றான். அன்றைய இரவு அந்த பங்களாவின் வரவேற்பு விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ராஜேஸ்வரி சோஃபாவில் அமர்ந்திருக்க விக்ரம், நித்யா, அர்ஜுன், வித்யா மற்றும் சித்தார்த் கைல்விழி என 3 ஜோடிகளும் அவரை சூழ்ந்து அமர்ந்திருந்தனர். விக்ரம் ஒரு விதமான கம்பீரத்தோடும் அதே சமயம் ஒரு சிறு பிள்ளையின் எதிர்பார்ப்போடும் சித்தியை பார்த்தான். சித்தி, நித்யாவை நான் இங்க கூட்டிட்டு வந்து சில நாட்கள் ஆகிடுச்சு. எனக்கு அவளை ஒரு நிமிஷம் கூட பெரிய மனசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால வர வெள்ளிக்கிழமை வச்சிருக்கிற அந்த பௌர்ணமி முகூர்த்தத்திலேயே எங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க என்று விக்ரம் நேரடியாக கேட்டான். ராஜேஸ்வரி சிரித்துக்கொண்டே நித்யாவின் கையை பற்றி கொண்டவர், விக்ரம், நீ கேட்கறதுக்கு நான் என்னைக்குப்பா தடா சொல்லியிருக்கேன். நித்யா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. இவ்வளவு நாளா அவ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே அவ உன் பொண்டாட்டியா இந்த வீட்டு மகாலட்சுமியா இருக்கட்டும். சித்து, கைல்விழி, நீங்க 2 பேரும் தான் எல்லா வேலையையும் முன்னாடி நின்னு பார்க்கணும் என்று சொல்ல சித்தார்த் குஷியாகி, அதற்கு என்னம்மா, அண்ணன் கல்யாணம்னா அது சும்மா அதிரடியா இருக்கணும். கயல், நாம இப்பவே கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்று உற்சாகமாக சொன்னான். அடுத்தடுத்த நாட்களில் அந்த பங்களாவை ஒரு கல்யாண கலை கட்டியது. கயல்விழியும் வித்யாவும் நித்யாவை ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்க விடவில்லை. அக்கா, இந்த சேலையை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் என்று கயல்விழி விதவிதமான பட்டுச்சேலைகளை காட்ட வித்யா நித்யாவுக்கு மேக்கப் போட்டுவிட்டு அழகு பார்த்தாள். விக்ரம் அவ்வப்போது தன் அறைக்கு வெளியே வந்து நித்யாவை ஒரு ஜாடை காட்டி அழைத்து வம்பிழுப்பதும் நித்யா வெட்கத்தில் தலை குனிந்து ஓடுவதும் என அந்த வீடே காதலால் நிறைந்திருந்தது. அர்ஜுன் வித்யாவிடம், என்ன வித்யா, அன்னைக்கு கல்யாணம்னு நீயும் கைலாக்காவும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல, உன் புருஷனை நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற என்று செல்லமாக புகார் சொல்ல வித்யா அவனது சட்டையை பிடித்து இழுத்து, அர்ஜுன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, மாமா கல்யாணம் நல்லா நடக்கணும்ல, அது முடிஞ்சதும் நாம அந்த புது வீட்டுக்கு போயிட்டு அங்க உங்களுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், போதுமா என்று சொல்லி அவனது கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்து விட்டு ஓடினாள். விக்ரம் தனது அலுவலக வேலைகளுக்கு நடுவே திருமணத்திற்கான ஒவ்வொரு ஏற்பாட்டையும் தானே நேரில் சென்று கவனித்தான். நித்யாவுக்கு பிடித்த மல்லிகை பூதான் டெக்கரேஷன்ல அதிகமா இருக்கணும், சாப்பாடு விசேஷமா இருக்கணும் என்று அவன் அதிகாரமாக வேலைகளை ஏவினான். நித்யா தனது அறையில் அமர்ந்து இதையெல்லாம் பார்க்கும் போது கொடைக்கானலில் தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கனவு போலவும் விக்ரமின் இந்த காதல் ஒரு நிஜமான சொர்க்கம் போலவும் அவளுக்கு தோன்றியது. திருமணத்திற்கு முந்தைய நாள் மாலை அந்த பங்களாவின் தோட்டத்தில் மெஹந்தி வைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. கயல்விழியும் வித்யாவும் நித்யாவின் கைகளில் அழகான கோலங்களை வரைந்து கொண்டிருந்தனர்.
அர்ஜுன் ஒரு கையில் ஜூஸ் கிளாஸை வைத்துக் கொண்டு நித்யாவுக்கு ஊட்டிவிட முயல சித்தார்த் கயல்விழியை பாடச் சொல்லி வம்பிழுத்துக் கொண்டிருந்தான். விக்ரம் தூரத்தில் நின்றபடி நித்யாவை பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் நாளைக்கு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அவளுக்கு சொல்லாமல் சொல்லியது. அந்த இரவு அத்தனை பேரின் மனதிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு புதிய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பையும் விதைத்தது. சித்தார்த் வீட்டிலிருந்து தொடங்கும் இந்த திருமண வைபவம் விக்ரம் நித்யா ஜோடியின் வாழ்க்கையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயமாக மாறப்போவதை அனைவரும் உணர்ந்தனர். திருமண நாள் அதிகாலை சித்தார்த்தின் அந்த பிரம்மாண்டமான பங்களா பனி மூடிய அதிகாலையிலேயே ஒரு தேவாலயம் போல அமைதியாகவும் மங்கள இசை முழங்க தயாராகவும் இருந்தது. வாசலில் கட்டப்பட்டிருந்த பச்சை மாவிலை தோரணங்களும் எங்கும் பரவியிருந்த மல்லிகை பூவின் நறுமணமும் ஒரு தெய்வீக உணர்வை தந்தது. வித்யா அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு ஒரு அழகான பட்டு புடவையில் தேவதையைப் போல தயாராகி இருந்தாள். நேராக நித்யாவின் அறைக்கு ஓடி சென்றவள் அங்கே அழுது கொண்டிருந்த நித்யாவை பார்த்து அதிர்ந்து போனாள். அக்கா, என்னாச்சு? இன்னைக்கு உங்க கல்யாணம், இப்ப போய் ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க என்று பதற்றத்துடன் அவளது கைகளை பற்றி கொண்டாள். நித்யா கண்களை துடைத்துக் கொண்டு, இல்ல வித்யா, எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. கொடைக்கானல்ல ஒரு அனாதையா அலைஞ்சுகிட்டு இருந்த எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய குடும்பம், இவ்வளவு பாசம், இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலடி. விக்ரம் சார் என் மேல வச்சிருக்கிற அந்த பிடிவாதமான காதல் என்ன ஒரு பக்கம் பயப்படுத்துது, இன்னொரு பக்கம் ரொம்ப பெருமையா இருக்கு என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். அப்பொழுது அங்கே வந்த கயல்விழி, நித்யா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த சார் பட்டத்தை விட்டுருங்க. விக்ரம் மாமா உங்களை மகாராணி போல வச்சுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. வாங்க முதல்ல முகூர்த்தப்பட்டு உடுத்திக்கலாம் என்று சொல்லி நித்யாவை தயார் செய்ய தொடங்கினாள். மேரூன் நிற பட்டு சேலையில் தலையில் முழுமுழமாக மல்லிகைப்பூ சூடி கழுத்தில் விக்ரம் பார்த்து பார்த்து வாங்கிய அந்த வைர மாலை மின்ன நித்யா ஒரு தேவலோக பெண்ணாக காட்சியளித்தாள். மறுபுறம் விக்ரம் ஒரு சந்தன நிற பட்டு வேட்டி சட்டையில் சிங்கம் போல கம்பீரமாக தயாராகி நின்றான். அர்ஜுன் அவனது சட்டையை சரி செய்தபடி, என்னன்னா கையெல்லாம் நடுங்குதா? பிசினஸ்ல எத்தனையோ பெரிய டீல பேசி ஜெயிச்சிருக்கீங்க, ஆனா இப்போ நித்யா கழுத்துல தாலி கட்ட போறீங்கன்னு நினைச்சாலே உங்க முகம் அப்படியே மலருதோ என்று கிண்டல் செய்தான். விக்ரம் மெல்ல சிரித்து கொண்டே, அர்ஜுன், நித்யா எனக்கு வெறும் பொண்டாட்டி மட்டும் இல்லடா, அவ என் உயிர். அவளை அடையிறதுக்காக நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு அவ முழுசா என் வசமாக போறான்னு நினைக்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய திருப்தி ஏற்படுது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சித்தார்த் ஓடி வந்தான். அண்ணா, முகூர்த்த நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க என்று அனைவரையும் அழைத்தான். மணமேடை பூக்களாலும் விளக்குகளாலும் ஜொலித்தது. அர்ஜுனும் சித்தார்த்தும் விக்ரமை மேடைக்கு அழைத்து வந்து உட்கார வைத்தனர். சிறிது நேரத்தில் வித்யாவும் கல்விழியும் நித்யாவை மெல்ல அழைத்து வந்து விக்ரமின் பக்கத்தில் அமர வைக்க, நித்யா தலை குனிந்து அமர்ந்திருக்க விக்ரமின் கண்கள் அவளையே ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தன. ஐயர் மந்திரங்களை ஓத மங்கள வாத்தியங்கள் உச்சகட்டத்தை எட்டின. ராஜேஸ்வரி தாலியை எடுத்து விக்ரமிடம் கொடுத்தார். விக்ரம் அந்த தங்க தாலியை தன் கைகளில் ஏந்திய போது அவனது கைகள் லேசாக நடுங்கின. நித்யாவின் கழுத்தில் அவன் முதல் முடிச்சு போட்ட போது அந்த பங்களாவே கைத்தட்டல் ஒளியால் அதிர்ந்தது. இரண்டாவது மற்றும் மூன்றாவது முடிச்சுக்களை அவன் போடும்போது நித்யாவின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு ஆனந்த கண்ணீர் வழிந்து விக்ரமின் கையில் விழுந்தது. விக்ரம் குனிந்து அவளது காதோரம், இனிமே நீ இந்த விக்ரமோட சரிபாதி நித்யா, உன்னை எந்த கஷ்டமும் ஆண்டாம நான் பார்த்துப்பேன் என்று மெல்லிய குரலில் உறுதியளித்தான். நித்யா முதல் முறையாக அவனது கண்களை நேருக்கு நேராக பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். அர்ஜுன் வித்யாவின் கையை பிடித்து கொண்டு, பாத்தியா வித்யா, அண்ணன் முகத்துல இருக்க அந்த வெற்றிய, நாமளும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என்று அவளது தோளில் கை போட்டு அணைத்து கொண்டான். வித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, கண்டிப்பா அர்ஜுன், இந்த நிமிஷம் ரொம்ப அழகா இருக்குல்ல என்றார். சித்தார்த் கயல்விழி ஜோடியும் மணமக்களை வாழ்த்திவிட்டு, அண்ணா, அடுத்து நாம் அந்த புது ஈசிஆர் பங்களாவுக்கு கிளம்புறது தான் பாக்கி. அங்க உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு என்று உற்சாகமாக சொன்னான். திருமண சடங்குகள் அனைத்தும் இனிதே முடிந்து விக்ரம், நித்யா மற்றும் அர்ஜுன் வித்யா என இரு ஜோடிகளும் தங்களின் புதிய வாழ்க்கை பயணத்தை அந்த அரண்மனை போன்ற வீட்டிற்கு தொடங்க தயாராயினர். திருமணம் முடிந்து உறவினர்களின் வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட கையோடு அந்த புதிய வாழ்க்கைக்கான பயணமும் தொடங்கியது. சித்தார்த்தின் வீட்டிலிருந்து விடை பெற்ற போது அனைவர் கண்களிலும் ஒரு விதமான நெகிழ்ச்சி இருந்தது.
விக்ரம் தனது கருப்பு நிற சொகுசு காரில் புது பெண் நித்யாவை அருகில் அமர வைத்துக் கொண்டு முன்னே செல்ல, அர்ஜுன் தனது காரில் வித்யாவை அழைத்துக் கொண்டு பின்னாடியே வந்தான். ஈசிஆர் சாலையின் இருபுறமும் இருந்த தென்னை மரங்களும் கடலோர காற்றும் அவர்களின் வருகையை வரவேற்பது போலவே இருந்தது. அந்த பிரம்மாண்டமான கடற்கரை பங்களாவின் வாசலில் கார்கள் வந்து நின்றன. விக்ரம் காரில் இருந்து இறங்கி கம்பீரமாக வந்து நித்யாவுக்கு கதவை திறந்து விட்டான். நித்யா காரில் இருந்து இறங்கியதும் அந்த அரண்மனை போன்ற வீட்டை பார்த்து பிரமித்து போனான். வெள்ளை நிற மார்பிள் கற்களால் ஆன அந்த பெரிய பங்களா சூரிய வெளிச்சத்தில் அப்படியே ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த பிரம்மாண்டமான கடற்கரை பங்களா விளக்குகளின் ஒளியில் ஒரு தேவதை அரண்மனை போல மின்னிக் கொண்டிருந்தது. விக்ரம், நித்யா, அர்ஜுன், வித்யா என நால்வரும் அந்த வீட்டிற்குள் நுழைந்த போது அவர்களுக்கு முன்னரே அங்கு வந்து காத்திருந்த சித்தார்த்தும் கயல்விழியும் ஆரத்தி எடுத்து அவர்களை வரவேற்றனர். ராஜேஸ்வரியின் ஆசீர்வாதத்துடன் அனைவரும் உள்ளே நுழைய, நித்யாவின் முதலிரவுக்கான ஏற்பாடுகளை கவனிப்பதற்காகவே கயல்விழியும் சித்தார்த்தும் அன்றிரவு அங்கேயே தங்குவதாக முடிவு செய்தனர். கயல்விழி மெல்ல வித்யாவின் கையை பிடித்துக்கொண்டு அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையாக பார்க்க சென்றாள். வித்யாவுக்கென அர்ஜுன் பிரத்யேகமாக வடிவடைத்த அந்த படிப்பு அறையையும் அந்த விசாலமான படுக்கை அறையையும் பார்த்தபோது கயல்விழியின் கண்கள் மெல்ல கலங்கின. கயல்விழி ஒரு நிமிடம் அப்படியே நின்று அந்த அறையின் ஜன்னல் வழியாக தெரிந்த கடலை பார்த்தாள். அவளது தங்கை வித்யா ஒரு காலத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆசைப்பட்டவள் இன்று இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தில் ஒரு மகாராணியாக வாழப்போகிறாள் என்பதை நினைத்த போதே அவளுக்குள் ஒரு இனம் புரியாத நிகழ்ச்சி ஏற்பட்டது. சித்தார்த் பின்னால் வந்து அவளது தோளில் கை வைத்து, என்ன கயல், கண்ணு கலங்குது? உன் தங்கச்சி இப்போ ஒரு பெரிய இடத்துல அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிற ஒரு புருஷன் கூட வாழப்போறான். இந்த நேரத்துல நீ சந்தோஷப்படணுண்டி என்று கூறினான். கயல்விழி கண்ணீரை துடைத்துக் கொண்டு சித்தார்த்தின் மார்பில் சாய்ந்து கொண்டவள், இல்ல சித்து, இது ஆனந்த கண்ணீர் தான். வித்யா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பாவம். இப்போ அவளுக்கு அர்ஜுன் சான் மாதிரி ஒரு தங்கம் கிடைச்சிருக்காரு. அதுவும் இந்த அரண்மனை மாதிரி இருக்கிற வீடு. இதையெல்லாம் பார்க்கும்போது என் மனசு அப்படியே நிறைஞ்சு போயிருக்கு சித்து. நித்யாக்கும் விக்ரம் மாமா மேல இருக்கிற அந்த பயம் கலந்த காதல் அவங்களை ஒரு ரொம்ப அழகா வழி நடத்தும்னு எனக்கு தோணுது என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். சித்தார்த் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் கயல், வா முதல்ல அண்ணன் ரூம ரெடி பண்ணலாம். அண்ணன் வெளியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்று அவளை அழைத்து சென்றான். மறுபுறம் விக்ரமின் அறை மல்லிகை பூக்களாலும் ரோஜா இதழ்களாலும் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அறை எங்கும் சந்தனத்தின் நறுமணமும் பன்னீர் வாசனையும் கமழ்ந்தது. நித்யா ஒரு பக்கத்தில் வெட்கத்தில் தலை குனிந்து அமர்ந்திருக்க, கயல்விழியும் வித்யாவும் அவளை சூழ்ந்து கொண்டு வம்பிழுத்துக் கொண்டிருந்தனர். எனக்கா, விக்ரம் மாமாவோட அந்த அதிரடி ரொமான்ஸை சமாளிக்க நீங்க ரெடியா? மாமா வெளியில ஒரு புலியா இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் அவர் பூனையா மாறுவாரு என்று வித்யா கிண்டல் செய்ய, நித்யா அவளது கையை பிடித்து கிள்ளினாள். வித்யா, சும்மா ரெடி, எனக்கு இப்பவே பயமா இருக்கு என்று முணுமுணுத்தாள். கயல்விழி நித்யாவின் கையை பற்றி கொண்டு, பயப்படாதீங்க நித்யா, மாமா உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்களை ஒரு கண்ணிமை போல அவர் பார்த்துப்பாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான தொடக்கம். சந்தோஷமா இருங்க என்று சொல்லி அவளுக்கு தைரியம் கூறினாள். சிறிது நேரத்தில் விக்ரம் அந்த அறைக்குள் நுழைந்தான். அவனது கம்பீரமான நடை, அந்த பட்டு வேட்டி சட்டையில் அவன் ஒரு இளவரசன் போல தெரிந்தான். வாசலில் நின்று கொண்டிருந்த சித்தார்த் அவனது காதோரம் குனிந்து, அண்ணா, ஆல் தி பெஸ்ட், ரூம் சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம், அண்ணிய ரொம்ப படுத்தாதீங்க என்று சொல்லி கண்ணடித்தான். விக்ரம் அவனை முறைத்து பார்த்து விட்டு, டேய், நீ உன் வேலையை பாருடா என்று அதட்டி விட்டு உள்ளே சென்று கதவை சாத்தினான். அந்த பிரம்மாண்டமான கடற்கரை பங்களாவின் மாடி அறையில் ஏசியின் குளிர்ச்சி ஒரு புறம் பரவி இருக்க, மறுபுறம் மல்லிகை பூக்களின் வாசம் அந்த அறையையே ஒரு சொர்க்கமாக மாற்றியிருந்தது. விக்ரம் உள்ளே நுழைந்து கதவை தாழிட்ட அந்த சத்தம் நித்யாவின் இதய துடிப்பை ஒரு மேளம் போல அதிரி செய்தது. அவள் அந்த மெல்லிய பட்டு மெத்தையின் ஓரத்தில் தலையில் சூடியிருந்த மல்லிகை பூக்கள் அவள் தோள்களில் புரள, வெட்கத்தில் தன் விரல்களை பிசைந்தபடி அமர்ந்திருந்தாள். விக்ரம் மெல்ல அவளை நோக்கி நடந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் நித்யாவிற்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. அவன் அவள் அருகே வந்து அமர்ந்த போது அவனது உடலின் சூடு அவள் மேல் பட்டது. விக்ரம் எதையும் பேசவில்லை. மெல்ல தன் கையை நீட்டி நித்யாவின் முகவாயை தூக்கி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். நித்யா, இந்த நிமிஷத்துக்காக நான் எவ்வளவு நாள் தவறுந்திருக்கேன் தெரியுமா?
கொடைக்கானல்ல உன்னை பார்த்த அந்த முதல் நொடியிலிருந்து நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு என் மனசு சொன்னுச்சு. இப்ப இதோ என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டியா நீ உட்கார்ந்துட்டு இருக்க என்று அவன் குரலில் ஒரு ஆழமான காதலும் ஆதிக்கமும் கலந்திருந்தது. நித்யா தழுத்தழுத்த குரலில், விக்ரம், எனக்கு பயமா இருக்கு என்று அவனது மார்பில் முகம் புதைக்க விக்ரம் அவளை மெல்ல தன் அணைப்பிற்குள் இழுத்து கொண்டான். அவனது பலமார கரங்கள் அவளது இடையை சுற்றி வளைத்த போது நித்யா சிலிர்த்து போனாள். விக்ரம் அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். பிறகு மெல்ல அவளது காதோரம் குனிந்து, பயம் எதுக்கடி, இந்த விக்ரம் உன்னை காயப்படுத்த மாட்டான், ஆனா உன்னை முழுசா உருவாக்கிடுவான் என்று கிசுகிசுத்தான். அவனது இதழ்கள் அவளது காது மடல்களை உரசிய போது நித்யா கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவன் மெல்ல அவளது தலையில் இருந்த பூக்களை எடுத்து ஒவ்வொன்றாக அப்புறப்படுத்தினான். அவளது நீண்ட கூந்தலை தன் விரல்களால் வருடி அவளது கழுத்து சரிவில் தன் முகத்தை புதைத்து ஆழமாக சுவாசித்தான். அவனது சூடான மூச்சுக்காற்று அவள் உடலில் பட்ட இடமெல்லாம் அனலாக தகித்தது. விக்ரம் அவளது தோள் பட்டையிலிருந்த அந்த பட்டுச் சேலையை மெல்ல விலக்கினான். அவளது மேனி நிலா வெளிச்சத்தில் தங்கம் போல ஜொலித்தது. நித்யா, நீ இவ்வளோ அழகா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை என்று சொன்னபடி அவளது கழுத்திலிருந்து தோள் வரை தன் இதழ்களால் ஒரு மெல்லிய கோலமிட்டான். நித்யா அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டு, விக்ரம் ப்ளீஸ் என்று முணுமுணுத்தாள். அது தடுப்பதற்கான குரலாக இல்லை, அவனது காதலை இன்னும் அதிகமாக வேண்டுவதற்கான அழைப்பாக இருந்தது. விக்ரம் அவளை மெல்ல மெத்தையில் சாய்த்தான். அவளுக்கு மேலே தனது கைகளை ஊன்றி அவளது பக்கத்தில் இருந்து அவளது முகத்தை பார்த்தவனது கரங்கள் அவளது பாதங்களை மெல்ல வருட தொடங்கின. அவளது காலின் மென்மையை ரசித்தவன் ஒவ்வொரு அங்குலமாக தன் தீண்டலால் அவளை ஆட்கொண்டான். நித்யாவின் உடல் அவளது தீண்டலில் வில்லாக வளைந்தது. அவன் அவளது இடையை சுற்றி தன் நகங்களால் ஒரு மெல்லிய கோடு வரைந்த போது நித்யா உணர்ச்சி பெருக்கில் அவனது பேரை உறக்க கூறினாள். விக்ரம் அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிரிப்பிடித்தான். அது வெறும் முத்தமல்ல, ஒரு வேட்டைக்காரன் தன் இரையை அன்பால் வீழ்த்துவது போல இருந்தது. அவனது நாக்கு அவளது இதழ்களுக்குள் நுழைந்த தேனை தேட நித்யாவும் அவனுக்கு ஈடு கொடுத்து தன் காதலை வெளிப்படுத்தினாள். இனிமே நீயும் நானும் வேற இல்ல நித்யா, நாம ஒண்ணு என்று ஆக்ரோஷமாக கூறியபடி விக்ரம் அவளது மேனியில் இருந்த கடைசி தடையையும் அப்புறப்படுத்தினான். அவளது மார்பின் எழுச்சிகளில் அவன் முகம் புதைத்த போது நித்யா அவனது தலையை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். இருவரின் இதய துடிப்பும் ஒன்றாக சங்கமித்தது. விக்ரமின் ஆக்ரோஷமான காதலும் நித்யாவின் மென்மையான சரணாகதியும் அந்த அறையில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கின. அந்த பிரம்மாண்டமான அறையில் நிலவிய மல்லிகை வாசம் விக்ரமின் ஆவேசமான மூச்சுக்காற்றால் இன்னும் சூடானது. விக்ரம் மெல்ல நித்யாவின் மேனி முழுவதையும் தன் காதலால் ஆக்கிரமித்து கொண்டிருந்தான். அவளது கழுத்து சரிவில் அவன் பதித்த ஒவ்வொரு முத்தமும் நித்யாவை ஒரு இனிய போதையில் ஆழ்த்தியது. விக்ரம் மெல்ல அவளது கால்களை தன் கைகளால் வருடி அவளது பாதங்களில் தொடங்கி ஒவ்வொரு அங்குலமாக தன் இதழ்களால் தடம் பதித்தான். அவன் மெல்ல அவளுக்குள் நுழைய தொடங்கிய அந்த முதல் நொடி நித்யாவின் முகம் வலியில் சுருங்கியது. விக்ரம், வலிக்குது, விடுங்க என்று அவள் அழுது கொண்டே அவளது தோள்களை பற்றி தன் நகங்களால் இறுக பற்றி கொண்டாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் மலமளவென வழிந்து தலையணையை நனைத்தது. விக்ரம் சட்டென்று அப்படியே நின்றான். அவனது கண்களில் காதலும் கவலையும் ஒரு சேர தெரிந்தன. அவன் மெல்ல குனிந்து அவளது கண்களில் விழுந்த கண்ணீரை தன் இதழ்களால் ஊற்றினான். சாரிடா, சாரி நித்யா, உன்னை வலிக்க வைக்கணும்னு நான் நினைக்கல, பயப்படாத, நான் இங்கேயே இருக்கேன் என்று மிக மெல்லிய குரலில் அவளை ஆசுவாசப்படுத்தினான். அவளது நெற்றியில், கன்னங்களில், இதழ்களில் என விடாமல் மென்மையான முத்தங்களை அள்ளி தெளித்தான். நித்யா, என் கண்ணை பாரடி, இந்த விக்ரம் உன்னோட பாதி. இந்த வலி கொஞ்ச நேரம்தான், அப்புறம் இது ஒரு அழகான உணர்வா மாறும். ரிலாக்ஸ் பண்ணடி என்று அவளது கூந்தலை தடவி கொடுத்து அவளது காதோரம் கிசுகிசுத்தான். நித்யா மெல்ல கண்களை திறந்து அவனை பார்த்தாள். விக்ரமின் கண்களில் இருந்த அந்த தவிப்பு அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தந்தது. அவள் மெல்ல அவனது கழுத்தை சுற்றி தன் கைகளை வளைத்து அவனை இன்னும் நெருக்கமாக இழுத்து கொண்டாள். பரவாயில்ல விக்ரம், இப்போ ஓகே என்று அவள் தழுதழுத்த குரலில் சொல்ல விக்ரம் அவளுக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடுத்தான். அவளது உடல் அந்த புதிய மாற்றத்திற்கு தயாராகும் வரை அவன் அவளை தன் அணைப்பிலேயே வைத்திருந்தான். நித்யா மெல்ல இயல்பு நிலைக்கு வந்ததும் விக்ரம் மீண்டும் தனது காதலின் இயக்கத்தை தொடங்கினான். இந்த முறை அந்த வழி மறைந்து ஒரு விதமான இனிய வேகம் அவர்கள் இருவரையும் ஆட்கொண்டது.
விக்ரம் அவளது இதழ்களை ஆழமாக சுவைத்தபடி அவளது உடலோடு தன் உடலை பிணைத்து கொண்டான். நித்யா, நீ எவ்வளோ இனிமையா இருக்க தெரியுமா? உன்னை முழுசா அடையிற இந்த நிமிஷம் என் வாழ்க்கையோட ஆகச் சிறந்த வெற்றிடி என்று அவன் மூச்சிறைக்க சொல்ல, நித்யா அவனது வேகத்திற்கு ஈடு கொடுத்து தானும் அவனது பெயரை முணுமுணுத்தாள். நீண்ட நேரமாக அந்த படுக்கையில் காதலின் போர் நடந்தது. விக்ரம் ஒரு வேட்டைக்காரனைப் போலவும் நித்யா அவனிடம் சிக்கிய ஒரு அழகான பெண்மானைப் போலவும் ஒருவரையொருவர் ஆட்கொண்டனர். அலைகளின் ஓசையை விட அவர்களின் இதய துடிப்பும் அந்த அறையில் ஒலித்த முத்தங்களின் சத்தமும் அதிகமாக இருந்தது. நித்யா, இன்னும் கொஞ்ச நேரம், உன்னை விடவே மனசு இல்லடி என்று விக்ரம் அவளது மார்பில் முகம் புதைத்து சொல்ல, விக்ரம், நீங்க எனக்கு மட்டும்தான் சொன்னோம், என்னால தாங்க முடியல என்று நித்யா உச்சக்கட்ட உணர்ச்சியில் அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அடுத்த நாள் விடியற்காலை வரை அவர்களின் அந்த இனிய சங்கமம் தொடர்ந்தது. விக்ரம் ஒவ்வொரு முறையும் அவளிடம் புதிய புதிய காதலை காட்டினான். ஒரு கட்டத்தில் இருவரும் முழுமையாக களைப்படைந்து வியர்வை வழிய ஒருவரையொருவர் பிரிந்து மெத்தையில் சாய்ந்தனர். விக்ரம் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவளது போர்வையை சரி செய்தான். நித்யா, இன்னைக்கு நீ உண்மையாவே விக்ரமோட பொண்டாட்டியாகிட்ட. இனிமே உன்னை எவனாலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது என்று கரகரப்பான குரலில் சொன்னான். நித்யா அவனது மார்பில் நகத்தால் ஒரு சின்ன கோடு வரைந்து, நீங்க ரொம்ப முரடர் விக்ரம், ஆனா அந்த முரட்டுத்தனத்துல இருக்கிற காதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று வெட்கத்துடன் சொன்னாள். விக்ரம் அவளது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு, இன்னும் இருக்கு நித்யா, இது வெறும் ஆரம்பம்தான் என்று சொல்லி சிரிக்க, விக்ரம் அவளது நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து விட்டு, இப்போ சொல்லு நித்யா, நீ யாரு என்று கேட்க, நித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, நான் விக்ரமோட நித்யா, அவரோட உயிர் என்று சொல்லி சிரித்தாள். அந்த பிரம்மாண்டமான பங்களாவில் அவர்களின் காதல் ஒரு மங்கலான தொடக்கத்தை தொடங்கியது. அந்த புதிய அரண்மனை போன்ற பங்களாவில் முதல் விடியல் மிக அழகாக பிறந்தது. ஜன்னல் திரைகளை விலக்கி கொண்டு வந்த சூரிய ஒளி கடலோர காற்றோடு சேர்ந்து அறைக்குள் நுழைந்து விக்ரம் நித்யா ஜோடியை தட்டி எழுப்பியது. இரவு முழுவதும் நீடித்த அந்த உணர்ச்சிகரமான சங்கமத்தின் களைப்பில் நித்யா விக்ரமின் மார்பில் முகம் புதைத்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். விக்ரம் மெல்ல கண் விழித்து தன் அணைப்பிற்குள் சுருண்டு கிடந்த நித்யாவை பார்த்தான். கலைந்த கூந்தலும் முந்தைய இரவின் போராட்டத்தால் சிவந்திருந்த அவளது மேனியும் அவனுக்குள் ஒரு பேரானந்தத்தை தந்தது. அவளது நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்துவிட்டு, நித்யா, எழுந்திருடி, விடிஞ்சிடுச்சு என்று காதோரம் கிசுகிசுத்தான். நித்யா மெல்ல கண் விழித்து விக்ரமை பார்த்ததும் முந்தைய இரவின் நினைவுகள் வந்து அவளை வெட்கத்தில் ஆழ்த்தின. அவள் போர்வையை இழுத்து முகத்தை மூடிக்கொள்ள விக்ரம் அவளை அள்ளி தூக்கி கொண்டு பாத்ரூம் நோக்கி நடந்தான். இருவரும் குளித்து முடித்துவிட்டு புதுமண தம்பதிகளாக கீழே இறங்கி வர, நித்யா ஒரு அழகான மெரூன் நிற பட்டு சேலையில் மின்ன, கழுத்தில் விக்ரம் கட்டிய தாலி ஜொலிக்க ஒரு முழுமையான குடும்ப பெண்ணாக காட்சியளித்தாள். வரவேற்பறையில் ஏற்கனவே சித்தார்த், கைல்வெளி, அர்ஜுன் மற்றும் வித்யா என அனைவரும் கூடியிருந்தனர். கைல்வெளி ஓடி வந்து நித்யாவின் கையை பிடித்து கொண்டவள், வாங்க நித்யா, என்ன நேற்று நைட் எல்லாம் தூக்கம் நல்லா இருந்துச்சா? முகம் அப்படியே களைப்பா இருக்கே என்று கைல்வெளி குறும்புடன் கேட்க, நித்யா வெட்கத்தில் கைல்வெளியின் கையை தடுத்தாள். சும்மா இருங்க கையல், எல்லாரும் இருக்காங்க என்று நித்யா முணுமுணுக்க, கைல்வெளி சிரித்து கொண்டே, சரி சரி, முதல்ல வாங்க, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்த முதல் நாள். விக்ரமா மாமா கூட சேர்ந்து பூஜை அறையில சாமி கும்பிட்டுட்டு உங்க வாழ்க்கையை தொடங்குங்க என்று அவர்களை பூஜை அறைக்கு அழைத்து சென்றார். அந்த பிரம்மாண்டமான பூஜை அறை முழுவதும் மல்லிகை பூக்களாலும் சந்தன வாசையினாலும் நிறைந்திருந்தது. விக்ரமும் நித்யாவும் ஒன்றாக நின்று விளக்கேற்றினர். விக்ரம் நித்யாவின் தோளில் கை போட்டு தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டு, இனிமே இந்த வீடு, இந்த வாழ்க்கை எல்லாமே நீதான் நித்யா என்று மனதார வேண்டிக் கொண்டான். இருவரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு விட்டு திரும்பிய போது அர்ஜுன் வாசலில் நின்று கை தட்டினான். அண்ணா, என்ன ஒரு ஜோடி பொருத்தம், அண்ணி இப்பதான் இந்த வீட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. ஆனா அண்ணா, உங்க கண்ணு ஏன் இவ்வளவு சிவந்து போயிருக்கு? நைட்டு முழுக்க முடிச்சிட்டு இருந்தீங்களோ என்று அர்ஜுன் வம்புக்கு இழுக்க, விக்ரம் அவனை முறைத்து பார்த்தான். டே அர்ஜுன், உனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லையா? வித்யாவை கூட்டிட்டு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று விக்ரம் அதட்ட, வித்யா சிரித்து கொண்டே வந்தாள். மாமா, இன்னைக்கு எனக்கு லீவு. அக்கா வந்த முதல் நாளே அவங்க கூட இருக்கணும்னு தான் போகல. அக்கா, இன்னைக்கு நீங்க தான் எங்களுக்கு சமைச்சு போடணும், ஓகேவா என்றாள் வித்யா. நிச்சயமா வித்யா, உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு தரேன் என்று நித்யா சொல்ல, சித்தார்த் இடையில் புகுந்தவன், அண்ணி, அண்ணனுக்கு பிடிச்சது எதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல?
அதையே ஸ்பெஷலா பண்ணுங்க. ஏன்னா நேத்து நைட் அண்ணன் ரொம்ப எனர்ஜியை செலவு பண்ணிருப்பாரு என்று சித்தார்த் சொல்ல அங்கிருந்த அனைவரும் கொள்ளென்று சிரித்தனர்.